அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு நாள் ஆன்மீக பயணம் போனதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதலாவதாக சென்னையின் திருக்கடையூர் என்று அழைக்கப்படும் அபிராமி அம்மன் உடனுரை அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்திங்கனாக்கா சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் எல்லாம் திருக்கடையூர் சென்று நம்ம பண்ண முடியாதவங்க இங்கே போய் பண்ணினா அங்கே செய்த பலாபலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஒரு காலத்தில் மணல் மேடாக இந்த ஊர் இருந்திருக்கு. தோண்ட தோண்ட நிறைய கற்சிலைகள் கிடச்சிது. அதனாலேயே சிலையூர் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாக்காங்க. அது மருவி இப்போ சேலையூராக மாறியிருக்கு. இந்த கோவிலில் பார்த்திங்கனாக்கா அபிராமி அந்தாதி பாடினா ரொம்ப விசேஷன்றதுனால நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அங்கே போய் தை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அபிராமி அந்தாதி பாடினோம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் சென்ற கோவில் பக்கத்துலேயே இருக்கும் ஸ்கந்தாசிரமம். இங்கே ஒவ்வொரு சிலைகளும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை எதுவுமோ போனதுனால புவனேஸ்வரி அம்மனுக்கு அன்றைக்கி அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நடைபெற்றது. அதுக்கு அடுத்தது நாங்கள் போனது தேனுபுரீஸ்வரர் கோவில். 1000 வருடம் பழமையான இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவபெருமான் அங்கே இருக்கார். அங்கேயும் நாங்கள் அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு மகா சக்கரமேரு சித்தர் 18 சித்தர்கள் கோவிலும் இருந்தது. அந்த கோவிலுக்கும் நாங்கள் போனோம். சேஷாத்ரி சுவாமிகள் அந்த கோவிலை சித்தர்கள் கோவிலை நிர்மாணம் பண்ணினார். நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா சுவாமிகளுடைய ஜென்ம நட்சத்திரன்றதுனால எங்களுக்கு மகாபிரசாதம் அங்கே அன்றைக்கி கிடச்சிது. ஒரு நாள் ஆன்மீக பயணன்றது ரொம்ப நிறைவாக சுவாமி தரிசனத்தோட பிரசாதத்தோடு கிடச்சிது. அடுத்து நாங்கள் எங்கே போனோன்றதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.